Welcome back to another vlog, guys. So today Thursday, இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. Let me go and check it out. ரோடு புக் ஆயிருக்கு. மணப்பாக்கம் போகணும். கிட்டத்தட்ட பிக்கப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ மணப்பாக்கம் போயிட்டு அதை பிக்கப் பண்ணிட்டு எந்த இடத்துக்கு ட்ராப் தரலாம், அங்கே போனால் தான் தெரியும். இங்கே பாருங்கள், பட் ரோட்டில் டிராஃபிக்கு அப்படி இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் தான். பீக் ஹவர் 9:30 தான் ஆகுது. ஏற்றியாச்சு, லோடு ஏற்றி நம்ம மணப்பாக்கத்துலேருந்து கூடுவாஞ்சேரி போயிட்டுருக்கேன். ஸோ மணப்பாக்கம் வழியாக குன்றத்தூர் ஏரி, அங்கேருந்து அவுட்டர் ஏரி அப்படியே போயிட வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போகிற வழியில் இருக்கிற ஷாம் கிளிப்ஸ் பார்ப்போம். குன்றத்தூர் போகிற ரோட்டில் வந்து ஏறிட்டோம். மேலே போகிறது மதுரை வாயில் பைபாஸ். ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து ரிங் ரோடு ஏறணும். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. ரிங் ரோடு பைபாஸ் வந்தாச்சு. பைபாஸ் மேலே ஏற வேண்டியது தான். நல்ல வெயில். இன்னும் நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு 24 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். டிராஃபிக்லேருந்து பூந்து வர்றதுக்குள்ளே அப்பா எல்லா ஏரியாலையும் டிராஃபிக் போது நான் செம்ம ஹெவி லோடு. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் டோல் வரப்போகுது. அந்த டோல் ஆகிட்ட தான் சேல்ஸ் டேக்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக பிடிப்பாங்க. இருந்தால் கண்டிப்பாக நம்மளை வளைச்சி போட்டு பிடிப்பாங்க. ஏன்னா லோடு ஹெவி லோடு. டோலெல்லாம் தாண்டி நம்ம வண்டலூர் பைபாஸ்லேருந்து கீழே இறங்க போகிறோம். ரிங் ரோட்லேருந்து. ஸோ இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு இந்த லோடை இறக்கியாச்சு கியா ஷோரூமில். ஸோ அடுத்த லோடு வெயிட்டிங் பண்ணுறதுக்காக மறைமால் நகர் போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே போய் உட்காந்தா ஏதாவது லோடு கிடைக்கும். வண்டி வேறு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் வண்டி லோடு புக் ஆகிருக்கு. பிக்கப் லொக்கேஷன் வந்து மகேந்திரா சிட்டியிலேருந்து பிக்கப்பு ரெட் ஹில்ஸ்க்கு. ஸோ இதை போய் பிக்கப் பண்ணலாம். மகேந்திரா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் பிக்கப் லொக்கேஷனுக்கு. ஸோ போயிட்டு வாட் ஃப்ரேம் செம்ம ஃப்ரேம் சூப்பராக இருக்கும். ஸோ போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணிவிட்டு ரெட் ஹில்ஸ் போகணும். கைஸ், இந்த கம்பெனிலேருந்துலாம் லோடு ஏற்றணும். லோடு ஏற்றி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர் இருக்குது. 2 hours 2 minutes காட்டுது. பார்ப்போம். ரீச் ஆகிட்டோம். அப்படியே கொஞ்சம் கூட முன்னாடி போய் அப்படியே ரிங் ரோட் பைபாஸ் ஏரியில் வேண்டியது தான். ரெண்டு அந்த பைபாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ எண்டு இருக்குல்ல, அங்கே தான் நம்ம இறங்கணுமே. ஸோ இங்கேருந்து அங்கே போகிறது கிட்டத்தட்ட 4 டோலு. வரதராஜபுரம் டோலு, பூந்தமல்லி ஒரு டோலு, வெள்ளம்பேட்டில் ஒரு டோலு, 3 டோலு. பைபாஸ் ஏறிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 53 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப். இன்னும் 1 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு டோல் வரப்போகுது. எல்லாமே டோல் ரோடு தான். ஸோ கைஸ், கீழே தெரிகிற அந்த ரோடு வாலிஜாபாத் வரகடம் காஞ்சிபுரம். கைஸ், வரதராஜபுரம் டோல். பூந்தமல்லி ரீச் ஆகிட்டோம். நம்ம திருமுல்ல வாயில் சிப்காட் பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 60 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஸோ இறக்க வேண்டிய லொக்கேஷன் வெறும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. இறக்கிட்டு நம்ம அடுத்த வண்டி வேறு கம்ப்ளீட் என்னன்னு செக் பண்ணோம். பின்னாடி இது வண்டியோட கூலண்ட் ஃபேன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது செக் பண்ணோம். கூலண்ட் ஃபேன் ஒர்க் ஆகலனால டெம்பரேச்சர் ஏறிடும். ஸோ இதை இறக்கிட்டு அதை பார்ப்போம். செம்மையாக வெயில் அடிக்குது கைஸ். லாங்கில் எவ்வளோ அழகான வியூஸ் பண்ணுங்க. எல்லாம் கெமிக்கல் ஏரியாஸ், ஃபேக்ட்ரிங்க அந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ இப்போ இருக்கிறது நம்ம சென்னையோட அவுட்டரில் தான் இருக்கோம். இது பைபாஸ் வந்து அவுட்டர் ரிங் ரோடுன்னு அவுட்டர் பைபாஸ். இது கொண்டு போய் இறக்கியாச்சு. நம்ம இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழவரம் அங்கே தான் இருக்கேன். ஏன்னா வண்டி மிஸ்ஸிங் காட்டுது. அதை கொண்டு போய் சரி காட்டணும். இல்லைன்னா சரியாக வரும். நல்லா சன்னியாக இருக்குது. நம்ம மதுரை வாயில் ரீச் ஆகிட்ருக்கோம். மதுரை வாயில் ரீச் ஆகிட்டோம். ஸோ
என்ன வெயில் செம்ம வெயில் கைஸ். ஸோ நியர்பை போரூர் டோல் பக்கத்தில் ரீச் ஆகிட்ருக்கோம். டோலுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் வந்து விருகப்பாக்கம் வழியாக கேபிள்லாம் கருகி போயிருக்கு. பார்த்தீங்களா, இந்த கேபிள்லாம் கருகி போயிருக்கு. ஃபேன் அந்த தெரியுதுல்ல, ஃபேனு அது சுத்த மாட்டேங்குது. அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஆயில் மாற்றியாச்சு, சுவிட்சு மாற்றியாச்சு. மெக்கானிக்கல் ஒர்க் கிளியர் பண்ணிட்டேன். நாளைக்கு செக் பண்ணோம், ஃபுல் ரன்னிங் போட்டு செக் பண்ணோம். அப்போ தான் தெரியும் இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது. ஈகாட் தாங்கல் நம்ம ஃப்ளிப்கார்ட்குள்ளே இருக்கோம். நேராக அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். வந்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாய் த டுடேஸ் vlog and see you next vlog. Till then, bye bye.